தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து அனனியா பொய் சொல்லி ஆவியானவருக்கு எதிராய், ஆவியானவரால நடத்தப்பட்ட பேதுருவுக்கு எதிராக பொய் சொல்லி அந்த இடத்திலே விழுந்து சாவதை நாங்கள் பார்த்தோம். பொய்யினால மரணம் வந்தது. அங்கே வெளிப்படுத்தல பொய் சொல்லுகிறவர்களுக்கு நித்திய மரணம் இருப்பது என்பதை நாங்கள் பார்த்தோம். பொய் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை என்று நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்தும் அங்கே அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தா. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்றால். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசல் படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவன் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே கொண்டு சென்று அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார். குடும்பமாய் பொய், புருஷன் மனைவியாய் பொய். உண்மையா ஆண்டவருக்குள்ள வாழணும் என்றதுல இவங்களுக்கு முக்கியம் கிடையாது. குடும்பமாய் பாதாளத்துக்கு போகத்தக்கதான ஒரு வாழ்க்கை அநேக குடும்பம்ல இருக்கு. புருஷன் கொண்ட தெய்வத்துக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது மனைவி அதற்கு உடந்தை இருப்பது. புருஷன் பொய் சொல்லும் போது அதற்கு ஏற்ற விதமாய் மனைவி பொய் சொல்லுவது. புருஷன் ஒரு காரியத்தை செய்யும் போது அதற்கு உடந்தையாய் மனைவி, பிள்ளைகள் குடும்பமாய் உடந்தையாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆவியானவரோடு விளையாடக்கூடாது. ஆவியானவரால வழிநட உண்மையாய் அநேக, நான் பொய்யான ஊழியக்காரர் சொல்லல, ஒரு சில உண்மையாய் ஆவியானவரால வழிநடத்தப்படுகிற ஊழியக்காரங்க இருந்தா மிகவும் கவனமா இருங்க, உண்மையா இருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கணும் என்று வேதம் சொல்லல. ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடக்கும்போது உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் பேச வேண்டும், உண்மையாய் பழக வேண்டும், உண்மையாய் காரியங்களை செய்ய வேண்டும். நடிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உள்ளுக்கொண்டு வெளியில ஒன்று வச்சுக்கொண்டு பழகக்கூடாது, வெளியில பிரைஸ் உள்ளுக்க திட்டக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. கவனமா இருக்கணும். குடும்பமாய் அழிந்து போனார்கள், குடும்பமாய் பொய் சொன்னார்கள், குடும்பமாய் ஆவியானவருக்கு எதிராய் பொய் சொன்னார்கள், குடும்பமாய் எதிர்த்து நின்றார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தை குறித்து நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியங்கள், பழைய ஏற்பாடு கிடையாது. புதிய ஏற்பாட்டு ஊழியங்கள் ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட ஊழியங்கள். அப்ப இந்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில பொய்யை விட்டு விடுவது நல்லது. ஒரு நாள்ல முடியாது தெரியும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் அதுல இருந்து வெளியில வர வேண்டும்.
நாங்கள் மரிப்பதற்கு முன்பதாக அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த நிலைமையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும். பொய்யிலிருந்து வெளியில வர வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்தும் அப்படியாக உண்மையுள்ளவர்களாய் வாழ எனக்கு உங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.